நாங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. அப்ப நம்மளை படைச்ச கடவுளை ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. நம்ம கண்டுக்கிறாரு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாத இருந்து கண்டுக்கிறாரு. ஆஹா. அப்ப இந்த கோயில் சிலைகள் இதெல்லாம் கடவுள் கடவுள் எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ ஒரு எம்ஏ படிச்சிருக்கிறாங்க, அந்த நேராக போய் எம்ஏ படிக்க முடியாது. அப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து போகணும். அந்த மாதிரி கடவுள் தான் அறியறதுக்கு முன்னே கடவுள் இது கோயில் இருந்தால் தான் இது கடவுள், இது உயர்ந்த பொருள், இதான் உலகத்தையும் காப்பாற்றுது, நம்மளையும் காப்பாற்று, அந்த எண்ணங்கள் ஊறத்துக்காக கோயில் அவசியமாக தேவைப்பட்டது. ஓ, கோயில்கள் நல்லது தான், அந்த அவசியம் இருக்கு. ஆனா எல்லா கோயிலும் ஆளுக்கு ஒரு கடவுளை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் தான் எல்லாருமே. ஆனால் நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை. நம்ம வச்சுக்கின பேர் இன்னொரு மனிதன் வச்சுக்கல. நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு பிடிச்ச பேர் நம்ம வைக்கிறோம், பக்கத்து வீட்டுக்காரர் வச்சுக்க அவர் பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிற பேர் நம்ம பிள்ளைங்களுக்கு வைக்கல. அப்போது இந்த மனிதனுடைய மனம் இறைவனை எப்படிலாம் அவன் நினைச்சானோ அப்படிலாம் பேர் வச்சுக்கணும். ஆனால் இறைவன்றது ஒரே பொருள், அதுக்கு பேரே இறைவன் தான், அதுக்கு வேற பேரே கிடையாது அதுக்கு. ஓஹோ, அப்ப இந்த இறைவன் என்பவன் ஒருவன் தான். ஒருவன் தான். ஆனால் பல இறைவன்களை படைச்சுக்கிட்டு பல மதங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டாங்க. இல்ல, மதம் வேற இறைவன் வேற. அதை சொல்லுங்க. இந்த மதம்ன்றது அது எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அப்போ ஒரு கூட்டு சேர்ந்தால் தான் அதை மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். அதுக்காக துவக்கப்பட்டதான் மதம். ஆனால் அப்படி துவக்கப்பட்ட மதம் ஆதியில் இன்னைக்கு மனிதனுக்கு மதம் ஏறி தெரியறான். ஷாபாஷ் ஷாபாஷ். சொல்லுங்க. அதனால தீமையான விளைவுகள் ஏற்பட்டு போச்சு. அவன் ஆரம்பிச்சது நன்மையை செய்யணும், தனி மனிதன் செய்ய முடியாது, ஒரு கூட்டம் சேர்ந்தாதான் நன்மை செய்ய முடியுன்றதுக்காக அந்த மத அமைப்பு வச்சான். ஆனா இன்னைக்கு அதை பிழப்பா ஆக்கிக்கின்னு கெட்டு போய்க்கின்னுக்குது. மத வெறி எல்லா மதத்திலும் இருக்குது. அத சொல்லுங்க. எந்த மதத்திலையும் இல்லாம இல்ல, எல்லா மதத்திலையும் நல்லவன் இருக்கிறான், எல்லா மதத்திலையும் தீயவன் வெறி பிடிச்சவன் இருக்கிறான். ஆனா இந்த நல்லவனால உலகத்துக்கு பயன்படுறத விட தீயவனால கொடுமை ஜாஸ்தியா தென்படும். ஏன்னா நல்லவன் போய் செய்யறதுக்கு முன்ன தீயவன் நிக்கிறானே, அப்ப நன்மையே செய்ய முடியாத அழிஞ்சுக்கினுக்குது இந்த உலகம். நன்மை செய்யணும்னு பல பேர் நினைச்சாலும் இதை செய்ய முடியாத இந்த தீயவன் கெடுத்துன்னுக்குறான். அவன் தன்னை ஒரு கடவுள்ன்றான், மதம் எல்லாம் சொல்லிப்பான், ஆனால் உண்மை இருக்காது அதுல. ஆனா நன்மையை செய்யறவன் உண்மையை நினைப்பான், ஏன்னா தான் அவன். மனித குலத்துக்கு எவன் நன்மை செய்கிறானோ அவன் நல்ல மதவாதி. நல்ல மதவாதி இல்ல, நல்ல மனிதன். நல்ல மனிதன். எவன் தீமை செய்கிறானோ அவன் மதத்தின் பெயரால் பிழப்பு நடத்துறான், அயோக்கியத்தனங்களை அதிகமா ஏற்படும். அவர்களை எல்லாம் நிராகரிக்க வேண்டும். நிராகரிக்கணும். யார் நிராகரிக்கிறது? அப்படி பண்றவங்கிட்ட தான் மக்கள் போய் சேருது. ஏன்னா இப்ப ஒரு ஜவுளி கிடக்குது, அந்த ஜவுளி கடையில நல்ல துணிகளை விற்கிறான், ஆனா விளம்பரப்படுத்தல, அங்க யாரும் போறதில்லை. ஆனா டூப்ளிகேட் துணியெல்லாம் விற்கிறான், நல்ல விளம்பரம், 4 லேடிஸை போடுறான், கூட்டம் அலமோதுது அங்க. இன்னைக்கு மதம் அப்படி போயின்னு இருக்குது. மத நல்லிணக்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு. நல்லிணக்கம், ஆனா அது இழந்து போச்சு. அது என்னது? அது மத நல்லிணக்கம். நல்லிணக்கம்னா நீ மனிதனா வாழும்போது எப்படி, இப்போ கோவில்கள்ல பாத்தீங்கன்னா வெளி பிரகாரத்துல இந்து மத கோவில்ல சொல்றேன், மற்ற மத கோவில்ல சொல்ல, இந்து மத கோவில்ல பாத்தீங்கன்னா வெளியே வெள்ளை அடிச்சிருப்பான், பக்கத்துல ஒரு காவி அடிச்சிருப்பான், பட்டப்பட்டியா இருக்கும் அது கோவில் செவுத்துங்கள்ல. அதே செவுத்துக்குள்ள உள்ள போனீங்கன்னா ஃபுல்லா வெள்ளையா இருக்கும். இதனுடைய தத்துவம் என்ன? ஏன் அப்படி அடிச்சான்? ஒண்ணு உள்ளவும் அதே மாதிரி அடிக்கணும், வெளியவோ இல்ல ஃபுல்லா வெள்ளை அடிக்கணும். இது எதுக்கு போட்டான் அப்படின்னா, நீ வெளியே இருக்கும்போது தீயவனாயிரு, வெளியே இருக்கும்போது நல்லவனாயிரு, ஆனா உள்ள வந்துட்டா நல்லவனா மட்டும் இருக்கணும். அதான் நல்லிணக்கம். மத நல்லிணக்கம்ன்றது நீ ரோட்டுக்குள்ள எப்படியாவது இருந்துட்டு போ, கோவிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒழுக்கமா இருக்கணும், நல்லவனா மட்டும் இருக்கணும், நல் ஒழுக்கத்தோடு இருக்கணும். அப்ப மத நல்லிணக்கம்ன்றது மற்ற மதங்களோடு நாங்கள் நல்லிணக்கமாக இருப்பது அல்ல, இது நட்பு. அது நல்ல இணக்கம் இல்ல, நட்பு அது. ஓஹோ, மற்ற மதத்தோட போய் சேர்றது நட்பு, நல்ல இணக்கம் இல்ல. அது நல்ல இணக்கம்ன்றது எல்லா மதத்துக்கும் தேவைப்படுறது. ஆமா, நீங்க சொல்றது ஒரு பொதுவான, ஆமா, எல்லாருக்குமான ஒரு தத்துவம். ஆமா, மனிதன் கடவுள், எல்லாருக்கும் இறைவன் ஒன்றுதான். ஆனால் மெஜாரிட்டி 99% மக்கள்
கேட்கறது இல்ல அதை. கேட்க மாட்டாங்க. அவன் ஒரு மதம் வச்சுக்கிறான், அவனுக்கு ஒரு கடவுள் வச்சுக்கிறான். இன்னைக்கு இப்படி ஆளுக்கு ஒரு கடவுள், ஆளுக்கு ஒரு மதம் வச்சுக்கிட்டா அப்படி கடவுள் டிபார்ட்மெண்டா இருக்காரு. இல்ல, கடவுள் அப்படி டிபார்ட்மெண்டாவே இல்லை. இவன் டிபார்ட்மெண்ட் ஆக்கிக்கணும். கடவுள் ஒரே டிபார்ட்மெண்ட், உலகன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை தான் வச்சிருக்கிறாரு. அந்த உலகத்துக்குள்ள மனுஷன்ற ஒரு ஜீவ ஆன்மாவை வச்சிருக்கிறாரு. ஆனா மனம்னு கடவுள் வைக்கல. இந்த மனம்ன்றது ஆன்மா படிச்சுக்கிச்சு. அந்த மனத்தினுடைய செயல்பாடு மாதிரி உலகத்துல நடக்குது. கடவுளுடைய வழிபாடே அங்க இல்லை. ஆனா கடவுளுடைய வழிபாடுன்னு சொல்லுவான். ஏன்னா கடவுளுடைய வழிபாடுன்றது ஒரு புனித தன்மையானது. எதையும் நீ இழக்க தயாராக்கணும். அங்க உனக்குன்னு எதையும் வச்சுக்க கூடாது. அதான் கடவுள் வழிபாடு. உன்னால முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி பண்ணணும். அதான் கடவுள் வழிபாடு. ஏன்னா கடவுள் எதுல இருக்கிறான்னா தர்மத்துல இருக்கிறான், அதர்மத்துல இல்லை. அப்போ உன்னையே நீ அங்க இழக்கணும். உண்மையான கடவுள்வாதியா இருந்தா. ஆனா உன்னை சுபிட்சமாக்கணும், உன்னை ஆடம்பரப்படுத்திக்கணும் வாழும்போது எங்க கடவுள் இருக்குது? அங்க உன் மனத்தினுடைய செயல்பாடு இருக்குமே தவிர கடவுளுடைய செயல்பாடு அங்க இருக்காது. அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இஸ்லாமியர்கள் தங்களை படைத்தது அல்லாஹ் என்றும், கிறிஸ்தவர்கள் தங்களை எல்லாம் படைத்த கிறிஸ்தவர்கள் படைச்சது பிதா என்றும், சரி, இந்துக்கள் தங்களை எல்லாம் படைச்சது ஈசனும் சிவன். பிதான்றது யாரு? இந்த பிதான்றது இயேசுநாதரே சொல்றாரு. இப்படி அவர்கள் கடவுளால் படைக்கப்பட்டதாக நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உண்மை என்ன? உண்மை ஒரே பொருள். என்னது? ஈசன். ஈசன்னா யாரு அப்படின்னா ஒளியும் ஓசையும் இணைஞ்சது சக்தி சிவம்னு பேர் அதுக்கு. இப்ப நம்ம உடல் இருக்குது. நம்ம உடல் மட்டும் இருந்தா ஏங்காது, உள்ள உயிர் இல்லைன்னா. இல்ல உயிர் மட்டும் இருந்து உடல் இல்லைன்னா அது இயக்கத்துக்கு வராது. அந்த மாதிரி இருபொருள் சேரணும். நாதமும் ஒளியும் சேர்ந்தால் உலக இயக்கம். அதுதான் மனித இயக்கம், உயிரினங்கள் இயக்கமே. அந்த ஓசையும் ஒளியும் சேர்ந்ததுதான். அந்த ஓசையும் ஒளியும் உருவமற்றது. அதுதான் ஈசன்னு சொல்றது. மனிதன் கடவுள், ஒரே கடவுள்னு சொன்னீங்க. ஆமா. கொஞ்சம் சாதாரண ஈசன் வந்துட்டீங்க. ஆமா. இப்பதான் ஈசன்னா என்னன்னா தனி உருவம் கிடையாது அதுக்கு. அதுக்கு ஒரு மதம் கிடையாது அதுக்கு ஒரு ஜாதி கிடையாது அதுக்கு. அது உலகத்தினுடைய பேரொளி. அது ஒளியும் ஓசையும் இணைஞ்சது. அதுக்கு மதமோ பேரோ ஜாதியோ இனமோ நாடோ மொழியோ கிடையாது அதுக்கு. அதுதான் உலகத்தையும் இயக்குது, நம்மையும் இயக்குது. ஆனா நம்ம மனத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உருவ வழிபாடுகளை அவனுக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கணும். இப்ப நீங்க சொன்ன அந்த ஈசன் தத்துவம் நல்லா இருக்கு, நல்ல தத்துவம். சரி, இந்த தத்துவத்தை மாற்று மதத்தினரும் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர்கள் எப்படி சொல்வார்? ஏன்னா அதுதான் அல்லாஹ். அல்லாஹ்னா யார்? அவரு இப்ப நபி, அவரு ஒரு ஞானி. அல்லாஹ்ன்ற ஒரு யாரு? அல்லாஹ்னா அல்லாங்க. இப்படிதானே இருக்குது. அல்லாஹ்ன்ற ஒரு குறிப்பு காட்ட முடியுமா? அப்ப நீங்க ஈசனுடைய உருது டிரான்ஸ்லேஷன் அல்லான்றீங்க. எல்லாமே அதாங்க. அதுல இருந்து தோன்றுனது தானே. அவன் வச்சுக்கிட்டான் பேரு. நான் இப்ப எனக்கு 4 புள்ள பிறந்து போச்சு. நான் அப்பாவுக்கு எனக்கு ஒரு பேர் தான். ஆனா 4 புள்ளைக்கு 4 பேர் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி தோன்றப்பட்டது இந்த மதங்கள். ஆதியில ஏதுங்க மதம்? இயற்கையை தானே வழிபட்டான். சந்திரனை வழிபட்டான், சூரியனை வழிபட்டான், வெள்ளியை வழிபட்டானே. அப்ப எங்கிருந்து இந்த மதம்? மனிதன் வாழலையா? நாகரீக காலத்துல அவனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொன்றும் அமைச்சுக்கினான். ஒவ்வொரு ஞானி வரும்போது ஒவ்வொரு அமைப்பை உண்டாக்கிட்டான். 2500 வருஷத்துக்கு முதையே இந்த கருத்து வந்துட்டு. எப்படி வந்துட்டுன்னா, திருமூலரே சொல்லிட்டாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. எனக்கும் அதில் உடன்பாடு, உங்களுக்கும் அதுல உடன்பாடு இருக்கும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு பொருள்னு சொல்லிங்க. ஆமா. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். சரி, அந்த ஒரு தேவன் யாருன்றதுலதான் பிரச்சனை. அதுதான் சொன்னேன். அதுக்கு பேர் கிடையாது. அததான் திருமூலர் சொல்றாரு. அப்ப கடவுள் என்ற ஒரு நீ சொல்ற மாதிரி பேர் கிடையாது அதுக்கு. நீ சொல்ற மாதிரி அளவும் கிடையாது அதுக்கு. அது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு யாரும் இதுவரையும் கண்டுபிடிச்சவனே கிடையாது. நான் கூட ஒரு 3000 வருஷமா தேடுறேன், என்னால் கூட கண்டுபிடிக்க முடியல. என்னடா ரோட்டுக்கு வந்து கடவுள் கடவுள் கடவுள்னு கத்தி கிடக்குறீங்க அப்படின்றாரு. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை? யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும்? வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார். எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு தெரியல. பண்ண ஒருவனே தேவன் சொன்னவர்
எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு சொல்ல முடியலடான்றாரு. நீங்களும் அரூரத்தை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இறைவன் அரூரமாகனவன், ஆனால் சொரூப வடிவில் இருக்கிறாரா இல்லையா? சொரூப வடிவில் இருக்கிறாரு. அதை நீ தேடும் போது எப்படி, எந்த சொரூபம்? நீயே உன்னை எழுந்து தேடும் போது உனக்கே ஒரு இப்போ வள்ளலாறு கூட ஒளியை போட்டு காட்டினாரு, ஜோதி வடிவம். ஆனா ஜோதிக்கு ஒரு உருவம் உண்டு, நாதத்துக்கு உருவம் இல்லை இல்லையா? அப்போ நாதம் கேக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, கேக்குது. ஆனா அது எங்க இருக்குது எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இறைவன் ஒளியும் ஓசையும் மகரம், சந்திரனும் சூரியனும் இருக்கிறான். அப்படி அப்படி இப்ப ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஓர் இறைவன் இருந்துகிட்டு இருந்தீங்க. இப்ப சூரியனும் சந்திரனும் கூட உலகத்துக்கு ஒண்ணு தானே இறைவன் சொல்லிட்டீங்க. அந்த இடத்துலதான் சூரியனும் சந்திரனும் இறைவன்னா எங்கள் இறைவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சில மதங்கள் எல்லாரும் சொல்லிக்கலாங்க. நான் கூட சொல்லுவேன் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை. நான் கூட சொல்லுவேன் எங்க அப்பாவுக்கு ஈக்குவலா இந்த உலகத்துல எந்த அப்பாவும் இல்லைங்க. நான் சொல்லிப்பேன் என் பெருமைய. ஆனா என்ன எங்க அப்பாவோட 1000 அப்பாவுக்கு ஊர்ல இருக்கிறான். இது அவன் தற்பெருமையை பேசுகிறது, உண்மையை பேசுறதில்ல. உண்மையை பேசினால் உலகம் ஒரு கொடைக்கிழ இயங்குது. உங்களுடைய இந்த சொரூபம், இறைவன் சொரூபம் சந்திரனாக இருக்கிறார், சூரியனாக இருக்கிறார், அடையாளமா இருக்கிறார். சொரூபம்ன்றது அடையாள பொருள். ஆமா, இத இன்னும் ஆழமாக போய் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் மனித மூளையில் எந்த மனுஷனும் 1% மேல யூஸ் பண்றதே இல்லை மூளை. கரெக்ட், உண்மை. இது வரைக்குமே உண்மை. 5% மூளையை யூஸ் பண்ணவர் ஐன்ஸ்டீன். இந்த கடவுளை பற்றிய கருத்துக்களில் அவர் சொல்றாரு என்னன்னா, கடவுளின் உருவம் எதுன்னு கேட்கிற நேரம் அவர் சொன்ன பதில், மொத்த பிரபஞ்சத்தையே நீ கண்ணுக்குள்ள எடுத்துக்கோ, அதுதான் இறைவனது உருவம். நம்மளும் சொல்றோம், எல்லா மகானும் அதைத்தான் சொல்றோம். அப்ப நம்ம சந்திரன் சூரியன் இது அடையாள பொருள் தான். சொரூபம் பண்ணீங்கல்ல, அந்த சொரூபத்துக்கு அடையாள பொருள் அது, அதுவும் ஒண்ணு. ஆமா, அதுல சொரூபம் மற்ற பொருள், அதையும் கடந்ததான் கடவுள். அடையாளமே இல்லாதது கடவுள். ஆனா அந்த அடையாளம் இல்லாததுக்குள்ள இத்தனை அடையாளங்களும் இருக்குது. நீ கண்டு கொண்டது அடையாளம் தான் அது. சரி, இவ்வளவு இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், ஓர் இறைவன். சரி, ஆனா எவனும் கேட்க மாட்டேங்க. நானே கேட்க மாட்டானே, கேட்டா பொழுப்பு போகுமே. அதுக்கு என்ன செய்யறது? கேட்க வைக்கணும். செய்யவே முடியாது சாமி, செய்யவே முடியாது. ஏன்னா இத போய் நீங்க 4 பேர்கிட்ட உண்மையை பேசுனீங்கன்னா அவனுக்கு போலி விஷயமே பிடிச்சு போச்சு. ஆரம்ப காலத்திலிருந்து சித்தர்கள் இதை சொல்வதில் உறுதியாக இருக்கிறார், ஒரே இறைவன் அப்படின்னு. ஆனால் அவ்வளவு சித்தர்களும் அவர்கள் வாழும் காலத்தில் பித்தனாகத்தான் பார்க்கப்பட்டார்கள். பித்தனாக இருந்தால்தான் அவன் சித்தனாக. ஆமா, பைத்தியம். ஆமா அப்படின்னுவான். ஆமா, அப்படி இருந்து இறைவனுக்கு பைத்தியம் ஒரு பேர் இருக்குதா? ஆமா, பித்தா பிறை சூடி பெருமானேன்னுட்டு. அப்ப இறைவனே பைத்தியக்காரன் தான். அதனால சித்தரும் பைத்தியக்காரன் தான். ஏன்னா பைத்தியமா இருக்கும்போது தான் இந்த இவனுங்கிட்ட வந்து சேராத நின்னான் அவன். இவன் காரியவாதியா இருந்திருந்தானா சித்தன் இந்த மக்களோட சேர்ந்து சீரழிஞ்சு போயிருப்பான். சித்தன்ற பேரையை இழந்திருப்பான் அவன். அது மட்டும் இல்ல, அந்த சித்தர்களுடைய வாழ்க்கை, உண்மையை சொன்ன சித்தர்களுடைய வாழ்க்கை ஒரு கைத்தடியோடும் ஒரு திருவோடோடு மட்டும் தான் இருந்துச்சு. ஆமா, பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க போற வழியில எல்லாம். அப்படிதான் இருந்தாங்க. பட்டினத்தாரு சிதம்பர சாமி கிட்ட போய் அவங்க அம்மா உபதேசம் வாங்க சொல்றாங்க. சிதம்பர சாமி கிட்ட அவர் உபதேசம் வாங்கினோன்னு அந்த சிதம்பர ஆசிரம சாமியினுடைய ஆசிரமத்தினுடைய கோட்பாடுன்னா, நீ ராஜாவா கூட இரு, தங்கத்தட்டில் கூட சாப்பிட்டு இரு, ஆனா இங்க வந்துட்ட பிறகு திருவோட்டில் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு, நீ ஆடை கீடையெல்லாம் கட்டக்கூட கோமணம் தான் கட்டணும் அப்படின்னு ஒரு திருவோடு கொடுத்து அனுப்புறாங்க. அவர் என்ன பண்றாரு, இந்த திருவோட்டை தாய் கையில தான் முதல்ல வாங்கணும் அப்படின்னா அவர் வீட்டு வாசப்படியிலே வந்து நின்று கேட்குறாரு. அப்ப அம்மா போட வராங்க. போட வரும்போது பார்த்தா புள்ள திருவோடு வச்சுக்கிறான். அம்மா கேக்குறாங்க, என்னடா நீ ஞானி, இன்னமும் முழுமை அடையலையடா நீ, என்னம்மா? உனக்கு எதுக்குடா திருவோடு? போட்டுட்டம்மா, நான் சொன்னேன்னு போட்டீங்கன்னா நான் போன பிறகு தேடி எடுத்துப்படாத, நீயா போடாத, போனா தேடாத நாங்க. அதான் ஞானம். அப்படியெல்லாம் ஞானம் பெற்றார்கள். ஆமா, இன்னைக்கு ஊர் ஊரா தேடி எங்கெங்க காலி இடங்குதுன்னு வாங்கி தெரியறான் ஞானி நீட்டு. ஊர்ல உள்ள இடங்களை பிடிக்கிறது மட்டும் இல்லாம புதிய புதிய கடவுள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. கார்ப்பரேட் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்.
பெரிய பெரிய கார்கள், இல்ல, பைக்குகள், அப்படி எதை முற்றும் துறந்த முனிவராக இன்றைய சாமியார்கள் இல்லை என்பது உண்மை. இல்லைன்றதே இல்ல. இருந்தாலும் இவன் ஏத்துக்க தயாரா இல்ல. அருவருப்பா பாக்குறான் அவனை. அவெல்லாம் என்ன பண்ணா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோல கூட சொல்லிக்கிறேன். சாமியார் தாடி விட்டுறாரு, கொண்டை போட்டுக்கிறாரு, இத மணி எல்லாம் போட்டுக்கிறாரு. இதனால என்ன சாமியாருக்கு கடவுளுக்கு ஏதாவது லிங்க் இருக்குதான்னு? கடவுளுக்கு ஒரு லிங்கும் கிடையாது. இந்த குடுமையாலேயோ தாடியாலேயோ கொட்டை போட்டுக்கிறதாலேயோ கடவுளுக்கு ஒரு சம்பந்தமே கிடையாது. கடவுள் அதை விரும்புறதே கிடையாது. உடலையே விரும்பலையா? அப்புறம் நீ போட்டுக்கிற வேஷத்தை விரும்ப போறான். கடவுள் விரும்புறது நல்ல மனசை விரும்புறான், சுத்தமான மனசை விரும்புறான், சுத்தமான ஆன்மாவை, அழுக்கில்லாத ஆன்மாவை விரும்புறான். ஆனா அப்படி இருக்கு விரும்புறவன் தெரிஞ்சு இதெல்லாம் ஏன் போட்டுங்கிறான் அப்படின்னா, மக்கள் ஞானி இவன் பரிசுத்தமா ஆயிட்டான், மக்களுடைய மனம் பரிசுத்தமாகலையா? அப்ப இவன் அழகா இருந்தா மக்கள் என்ன பண்ணான்? இவனை அபகரிச்சிடும். அதனால இவன் என்ன பண்ணான்? இவனை பார்த்தாவே அருவருப்பு வரணும் மக்களுக்கு அப்படின்றதுக்காக அலங்கோலமா இருந்தான். அந்த காலத்துல இன்னைக்கு சாமியார் அழகு இல்ல பட்டின்னு தெரியறான். அவன் எப்படி ஞானி ஆக முடியும்? எப்போ அவனுக்கு உடல் மேலேயும் அழகு மேலேயும் ஆசை வந்ததோ ஆண்டவனுடைய ஆசையை இழந்துருவான். அருமை 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 அருமையா சொன்னீங்க. ஒரே கடவுள்ன்றதுல உறுதியா இருக்கீங்க, மனம்தான் கடவுள்ன்றதுல உறுதியா இருக்கீங்க. மகிழ்ச்சி ஐயா. இந்த நேரத்திலேயே கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன ஈவேரா பெரியாரை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? கடவுள், நான் கலைஞர் இறக்கிறதுக்கு முன்ன ஒரு 4 மாசத்துக்கு முன்னதான் இவங்க ஒரு வீடியோ எடுத்தாங்க. அப்ப என்கிட்ட கேட்டிருந்தாங்க, கடவுள் மறுப்பாளர்ன்றாங்க, நான் நாத்திகன்றாங்க, கடவுள் இல்லைன்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், கடவுள் இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு. அவருக்குள்ள கடவுள் அவரை விட்டு போனா அவர் இந்த பூமியில இருக்க முடியாது. கடவுள் மனிதனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இவன் ஓட்டம் மாட்டம் பேச்சு ஆற்றல் எல்லாம். அது ஈவேரா பெரியாரா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, அதான் நிலை. அப்ப உயிர் மூச்சில் கடவுள், அதுதான் கடவுள். அதை அறிய ஆராய ஆரம்பிச்சான்னா அவன் அறிவாளி ஆவான். உலகத்தை அறிஞ்சு ஆராய ஆரம்பிச்சானா பணக்காரனா ஆகலாம், புகழ் வரும். உயிர் மூச்சு தான் கடவுள் இருந்தா ஈவேரா பெரியார் இந்த நாத்திக கோள்கையை எடுத்திருக்க மாட்டாங்க. எடுத்தது வேற காரணம். இவர்கள் எல்லாம் மொள்ளமாரிகள், இவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள், பல காரணங்கள் இருக்கு. கோயிலை கூடாதவர்களின் கூடாரமாக ஆக்கி கொண்டார்கள். இந்த மாதிரி குற்றச்சாட்டு நிறைய இருக்கு. அதுதான் இது. அவரு இந்து மத கோவில் மட்டும் திட்டினாரு, ஆனா எல்லா மத கோவிலையும் அயோக்கியம் இருக்கிறான். ஆமா 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 ஆமா. ஆனா அதை திட்டல அவரு. ஏன் திட்டலன்னா ஆபத்து வரும். ஆமா ஆமா ஆமா. அவர் இந்துவாக இருக்கிறதுனால நான் வீட்டை தான் ஒட்டரை அடிக்கலாம், அடுத்த இல்ல அது தவறு. எனக்கு பயம். என்னுடைய பயத்துக்காக நான் என்ன பண்றேன், அடுத்தவன் சரி தவற பேசுறது இல்ல, ஏன் ஓட்டு மட்டும் சீர் பண்றேங்க அப்படின்ற. ஏன்னா அடுத்த ஓட்டு திட்டினா வெற்றிடும். இந்த எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது. மத நல்லிணக்கம் பாதிக்கப்படும், மத வெறி தலை தூக்கும், சமூகத்துல நிம்மதி கட்டு போகும். எந்த மனிதனா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி, மனிதனுக்குள்ள இறைவன் ஏக்கணத்துறான். ஞானின்னு அவன் யாரு? நேர என்ன கடவுளுக்கு மச்சானா மாமாவா? அவன் தனக்குள்ள இருந்த கடவுளை தேடி 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 பல காலமா தேடி எடுத்தா அவன் ஞானி ஆனான். ஞானின்றவன் இன்னும் கடவுள் அமிச்சு நான் தான் அமிச்சுக்கிறேன், நீ என்ன பாரு, என்னை பற்றி பேசுன்னு சொல்லல. இவனே தன்னை அழிச்சு தன்னையே தேடி உலகத்தை மறந்தான், தன்னை தேடனா உண்மை தெரிஞ்சது. நான் தாண்டா கடவுள், என்ன படைச்சு தாண்டா கடவுள், இங்க ஏங்கிறது தாண்டா கடவுள், ஒரு கடவுள் தாண்டா உலகத்துலன்ட்டான். அருமை 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 அருமை. அதனால மனிதன்றவன் தன்னை ஆராய தெரியணும். உலகத்தை ஆராயிரவன் விஞ்ஞானி, தன்னை ஆராயிரவன் ஞானி. இவ்வளவுதாங்க வித்தியாசம். நல்ல விஷயம் நல்ல விஷயம், அருமையா சொன்னீங்க ஐயா. இந்த ஞானிகள், சித்தர்கள், சுவாமிகள், ஆசிரமம் வச்சு நடத்துறவங்க, மடாதிபதி எல்லாம் இந்த வரிசையை எடுத்துக்கிட்டாலே, ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புடையவங்களை எடுத்துக்கிட்டா பலர் பரிகார விஷயங்கள்ல போறாங்க. ஆமா. சிலர் குறி சொல்வதில் போகிறாங்க, தானே கடவுள்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஆமா. அவங்கள பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? குறி சொல்வது, பரிகாரம் பார்த்துட்டு தானே கடவுள்ன்றது. நான் குறி சொல்றேன்,
ஆனால் சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், நான் கடவுள் வந்திருக்குது என் மேலேன்னு சொல்கிறேன். எப்பவுமே கடவுள் என் மேலே வரவே வர, பேய் ஒன்றா என் மேலே வந்துடும். கடவுள் மனித மேலே வராது. கடவுள் ஆட்டம் பாட்டத்தில் கிடையாது. கடவுள் அமைதியில் இருக்குது. அந்த கடவுள் தெரியும். ஆரவாரத்திலையும் அமக்களத்தையும் ஆட்டத்திலையும் கடவுள் தாக்கவே முடியாது.
அவ்வளோ சாதாரணமான மதம் இல்லை, புனிதமான மதம். ஆனால் அதை நிர்வாகம் தவறாக போயிடுச்சு. போனதால் இந்து மதம் அழிவுக்கு போயின்னுக்குது. சொல்லுமா, அப்படி தானே சாமி? அப்படியே எப்படி சாமி? வாழ்க்கையில் நமக்கு எப்போவுமே பிரச்சனைகள் இருக்குது. அது ஆன்மீகமாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாத்துலேயும் இருக்கிறது சராசரி மனுஷங்க தான். யாரும் இங்கே தெய்வமாகலை, யாரும் இங்கே தேவராகலை, யாரும் மகானாகவும் ஆகலை. மனுஷனாக மனசோட உலாவிட்டு இருக்க வரைக்கும் சில இன்பத் துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும், எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஆனால் எது நடந்தாலும் நமக்குன்னு சில குறிக்கோள்கள் இருக்குது, நமக்குன்னு சில இலக்குகள் இருக்குது. அதை அடையிறதுக்காக நாம் இந்த பிரச்சனைகளையோ சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளையோ காரணம் காட்டாமல் நாம் ஒரு நதி மாதிரி கடந்துக்கிட்டே போனோம். ஏன்னா நம்மளுடைய இலக்கு, ஒரு நதியோட இலக்கு கடலை போய் சேர்றது தான். நம்மளோட இலக்கு நம்மளுடைய குருநாதரான நம்மளுடைய தெய்வத்தை போய் சேர்றது மட்டும்தான். அவர் காட்டிய வகையில் நாம் தொடர்ந்து பயணம் பண்ணோம்னா எந்த தடையாக இருந்தாலும், எவ்வளோ சோதனைகளாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி நாம் எதுக்காக வந்தோமோ அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம குருநாதரானவர் எப்பவுமே நமக்கு துணையாக இருப்பார். நாம் நம்மளுடைய முயற்சியையும் நம்மளுடைய மன வலிமையும் காட்ட வேண்டிய சூழ்நிலை பிரச்சனைகள் வரும்போது காட்டி ஆகணும். சோதனைகள் வரும்போது தோண்டு போகிறதோ, இன்பம் வரும்போது துள்ளி குதிக்கிறதோ நம்மளை மாதிரி அபியாசிக்கு சரியாக வராது. எதையுமே ஒரு சீர்தூக்கி இது சரியா இது தப்பா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லாமலே நாம் விளங்கக்கூடிய பக்குவத்துக்கு நாம் செய்யக்கூடிய பாடம் நம்ம மனப்பக்குவத்தை கொடுப்போம். அப்போ பாடம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இது கிடைக்குமானா, பாடம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனால் எதுக்காக பாடம் பண்ணுறோன்ற அந்த உணர்வு நிலையோடு பாடம் பண்ணாங்கன்னா அந்த மனப்பக்குவம் தானாக வரும். எதுக்காக பாடம் பண்ணணும், எதுக்காக நம்ம சராசரி வாழ்க்கையை விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வரணும், எல்லாரையும் மாதிரி இருந்துட்டு போனால் என்ன இருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படிலாம் இருந்து பயன் இல்லை. இப்படி போனால் இது எங்கே போய் முடியும்னு தெரியல, இந்த வாழ்க்கையில் நல்லது கெட்டது புரியல அப்படின்னு நம்ம நினச்சதுனால தான் வேறு ஏதோ ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் நம்ம பயணம் பண்ணால் என்ன அப்படின்னு ஐயாவோட சொல்லை கேட்டு நாம் இப்போ வந்திருக்கோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பயணத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நாம் கடந்து போயிடுவோம். எல்லாமே கொஞ்ச காலம்தான், எதுவுமே இங்கே நிலையாகவே இருக்காது. யாருக்கும் எதிரி நிலையாக இருக்க முடியாது, யாருக்கும் நண்பனும் நிலையாக இருக்க முடியாது. எல்லாமே காலமானது மாற்றி மாற்றி கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் என்றைக்குமே நாம் மாறாமல் இருக்கணும். நாம் மாறாமல் இருந்தால் இந்த உலகத்தினால நமக்கு எந்த துன்பமும் வராது. நாம் மாற ஆரம்பித்தோம்னா மற்றவங்களுக்காக, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்மளுடைய கொள்கைகளை நம்மளோட முடிவுகளை மாற்ற ஆரம்பித்தோம்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும். நாம் புதுசாக பாதையை போட்டு போகலை. ஏற்கனவே நமக்கு முன்னாடி ஒரு மகான பாதையை போட்டுட்டு இது தாண்டா வாழ்க்கை, இது தாண்டா பாதை, இதில் நடன்னு சொல்லி நம்மளை கைப்பிடிச்சி கூட்டும் போகிறாரு. நாம் நம்பிக்கையோடு நடக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அப்படி நடந்தோம்னு சொன்னால் எல்லாத்தையும் கடந்து எதை தேடி வந்தோமோ அந்த ஞானத்தை, ஞானம்ன்றது ஒன்றுமே இல்லை சாமி. ஞானம்ன்றது காடுலேயோ மலையிலையோ இல்லை அங்கே போய் தவம் செஞ்சாதான் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்தும் பண்ண முடியுன்றது தான் ஐயாவோட கான்செப்டே. எந்த மலைக்கும் போக வேணாம். இமயமலையில் ஈசன் இருக்கிறான்றது நம்மளோட முட்டாள்தனம். இமயமலையில் ஈசனோட ஒரு வடிவம் இருக்குது, ஈசன் இல்லை. ஈசனுடைய லிங்கம் வடிவம் இருக்கலாம், ஆனால் ஈசன் இல்லை. அப்போ ஈசன் எங்கே தான்ப்பா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தனக்குள்ளே யாரெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு உனக்கு எள்ளுக்குள்ள எண்ணெய் மாதிரியும், நெருப்புக்குள்ள உரைப்பு மாதிரியும், பாலுக்குள்ள நெய் மாதிரியும் அவன் கலந்தே இருக்கிறான். நமக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறான். இந்த உண்மையை பாடம் பண்ணக்கூடிய எல்லா அபியாசையும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நாம் பண்ணக்கூடிய பாடம் நமக்கு இன்னும் கொஞ்சம் உரத்தை கொடுக்கும். ஒரு மரம் வெறும் மண் இருந்தால் மட்டும் வளர்ந்து பெரிய மரமாகி பூத்து காய்ச்சி குலுங்காது. அதுக்கு தேவையான உரத்தை கொடுக்கணும். அந்த உரமாகப்பட்டது என்னன்னு சொன்னால் நம்மளுடைய சிந்தனை தான். எப்பவுமே இந்த நம்ம மூச்சானது காற்று மாதிரி காற்று போயின்னு வந்துன்னு இருக்குது. காற்று ஒரு நிலையான பொருள் இல்லை. காற்றுனது எப்பவுமே அசையக்கூடிய ஒரு பொருள். அது ஒரு நாளைக்கு தென்றல் மாதிரியும் போகும், ஒரு நாள் சூறாவளி மாதிரியும் போகும். அப்போது இந்த மூச்சுக்குள்ளே ஏற்படக்கூடிய எல்லா மாற்றங்களும் நம்ம மனசுக்குள்ளே அதை எதிரொலிக்கும்.
அப்போ ஒரு மனுஷன் தடம் மாறுறாங்கன்னு சொன்னால் முதல் காரணம் அவங்களுடைய மூச்சு தடம் மாறுது. மூச்சு சீராக போயிருந்தால் எதிரில் யமன் வந்து நின்னாலும் இந்த மனம் கலங்காமல் தான் நிற்கும். ஏன்னா அந்த மனம் ஏற்கனவே செத்து போயிட்டுருக்கும். சாவாதவன் தான் சாவை கண்டு கண்ணீர் விடணும், சாவாதவன் தான் சாவை கண்டு பயப்படணும். ஏற்கனவே செத்து போனவன். அப்போது பாடம் இந்த மனசை சாகடிச்சிருச்சுன்னு சொன்னால் நாமெல்லாம் செத்ததுக்கு சமம், செத்தவங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சதுக்கு சமம். வேற ஒன்றும் ஞானம் இல்லை. இந்த மனமாகப்பட்டது தன்னோட செயலை தன்னுடைய ஆர்ப்பாட்டத்தெல்லாம் அடக்கி நான் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு அது நின்றுச்சு சொன்னால் அந்த நொடி புத்தனுக்கு ஞானம் பிறந்த மாதிரி நமக்கும் ஞானம் பிறந்துடும். சரிங்களா? புத்தன் அரச மரத்தை தேடி போன மாதிரி நாம் அரச மரத்தெல்லாம் தேடி போவேணாம். புத்தன் அரண்மனையை தூக்கி போட்டு போன மாதிரி நாம் போக வேண்டியது இல்லை. புத்தன் பொண்டாட்டியை தூக்கி போட்டு போன மாதிரி நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பண்ண வேண்டியது புத்தனுக்கும் தெரியாத ஒரு ஞானம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு கதை. புத்தன் காட்டுக்கு போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு காட்டுக்கு போய் ஞானத்தை அடைஞ்சிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு தேடி வராரு. ஞானத்தை அடைஞ்ச பிறகு அரண்மனைக்கு வந்த உடனே முதல் கேள்வி அவங்க மனைவி கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எதுக்காக போனீங்க? ஞானத்தை தேடி போனேன். அப்போ ஞானத்தை அடைஞ்சிட்டிங்களா? ஓ அடைஞ்சிட்டேன். இப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அடைஞ்ச அந்த ஞானத்தை அங்கே தான் போய் அடைய முடியுமா இல்லை இந்த இடத்துல இருந்து அடைய முடியுமா அப்படின்னு அவங்க மனைவி கேட்கும்போது ஞானம் அடைந்த புத்தனாலேயே பதிலை சொல்ல முடியல. அப்போ அவர் சொல்கிறாரு, வெளியே போனால் தான் ஞானம் அடையன்னு எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சுது, ஆனால் ஞானத்தை உணர்ந்த பிறகு தான் தெரிஞ்சுது ஞானத்தை அடைய எங்கேயும் போக வேண்டியதில்லை, எங்கே இருக்கிறோமோ அங்கே இருந்து ஒவ்வொருத்தராலும் ஞானம் அடைய முடியும்னது ஞானத்தை அடைஞ்ச பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. தெரியாதனால தான் நான் ஊராக போனேன். தவம் இருக்கிறார் அவர், சோறு இல்லை தண்ணி இல்லை, தவம் இருக்கிறாரு அரச மரத்து அடியில். இந்த உடல் எலும்பும் ஒன்றா ஒட்டி போகிற அளவுக்கு தவம் இருக்கிறாரு. 48 நாள் தொடர்ந்து தவம் இருக்கிறாரு. இதுக்கு மேலே அதை அவர் கண்டினியூ பண்ணார்னா அவருக்கு நிகழும் மரணம் தான் நிகழும். அப்போ ஒரு அசரீர் ஒலிக்குது, எப்பா உன் உடம்பும் வீணையும் ஒன்று தான், வீணையை தேவையான அளவுக்கு முறுக்கணும், அதை அதிகப்படியாக முறுக்கினா கம்பி அறுந்துடும், இல்லை முறுக்காமல் விட்டாலும் அதில் இருந்து நாதம் வெளிப்படாது. அப்போது நாதம்ன்றது வேணும்னா எப்பவுமே ஒரு மிதமான அந்த முருகல்ன்றது வேணும். அதை நீ புரிஞ்சிக்கணும். ஒரு அசரீரி வந்த பிறகு தான் அவருக்கே புரியுது, பட்டினி போட்டால் ஞானம் வராது, காடு மேடு சுத்தினா ஞானம் வராது. இந்த உடல் தான் ஞானத்தை வர வைக்கக்கூடிய, ஞானத்தை உணரக்கூடிய ஒரு கருவி. அந்த கருவியை நாம் எப்போவும் மிதமாக பயன்படுத்தணும். அது காமமாக இருந்தாலும் ஆகாரமாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு மிதமாக இருந்தால் நமக்கு பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு அது ஒரு பெரிய உயரத்தை அது கொடுக்கும். அப்போ நம்ம சராசரி வாழ்க்கையில் எங்கேயுமே தோண்டு போடாமல் எதுலேயுமே அட்டாச் ஆகாமல் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், எப்போ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. கடமையை செஞ்சால் பலன்ன்றது வந்தே தீரும். அப்போ கடமையை எப்படி செய்கிறது? நான் செய்கிறேன்னா அதுக்கான பலன் நிச்சயம். அப்போ கடமை செய்யக்கூடிய எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கான பலன் எனக்கு வரக்கூடாதுன்னா இதை நான் செய்யலை, என்னை செய்ய சொல்கிறதுக்கு எனக்கு மேலே ஒரு தெய்வம் ஒரு சக்தி நம்மளை தூண்டுது, இதை செய்யக்கூடிய தகுதி நமக்கு இல்லை, நம்மளால் இதை செய்யவே முடியாது, நம்மளை ஒருத்தர் தூண்டு விளக்கெரிய தொடர்ந்து இருந்து சூழ்ந்தாற்போல். விளக்கு எரியிற வரைக்கும் இருள் வந்து சூட போகிறதே கிடையாது. என்னைக்கு அந்த விளக்கு அணையுதோ அன்னைக்கு விலகி நின்ன இருள் அந்த விளக்கை எது உலகுக்கு வெளிச்சத்தை கொடுத்த அந்த விளக்குக்கே இருளானது மூழ்கிடும். அந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகள் எப்பவுமே வெளிச்சம் போல பிரகாசமாக இருக்கணும். அங்கே இருட்டுன்ற வேதனையோ இருட்டுன்ற கள்ளங்கபடமோ இருட்டுன்ற வேறுபாடோ இல்லாமல் நாம் பார்த்துக்கணும். இதுதான் இருட்டு. இருட்டுன்றது ஒரு வண்ணம் இல்லை, அது ஏதோ நைட்டு வர ஒரு பொருள் இல்லை, நம்ம சிந்தையில் இருக்குது. அது மனம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த விளக்கு
உள்ளுக்குள்ளே ஒலிக்குதுன்னு அர்த்தம். அவங்க பேசக்கூடிய எல்லாத்துலேயும் அந்த விளக்கினுடைய ஒளி, உள்ளத்தின் ஒளி உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும். எல்லாமே உள்ளே இருந்து மட்டும்தான் வரணும், வெளியே இருந்து நமக்கு ஒரு பொருளும் வராது. இங்கே வாழத்துக்கு மட்டும்தான் வெளியே இருக்கிற பொருள் எல்லாம் உண்டு. நாம் கரை சேரணும்னு சொன்னால் வெளியே இருக்கிற எல்லா கதவையும் மூடிட்டு உள்முகமாக, அந்தரியாமைன்னு சொல்லுவாங்க, உள்முகமாக நாம் பயணம் பண்ணால் மட்டும்தான் அந்த சக்தி மட்டும்தான் நமக்கு தான் யாருன்னு காட்டி கொடுக்கும், தன்னுடைய தலைவன் யாருன்றதையும் அது காட்டி கொடுக்கும். அப்போது நாம் எப்பவும் மதி மயங்காமல் இருக்கணும். இந்த பாடத்தோட முதல் அடிப்படையே மதி மயங்காமல் இருக்கிறது மட்டும்தான். அப்போனா இதுக்கு முன்னாடி மதி மயங்கினோம்னா அது தெரியாமலே மயங்கி, எது தெரியாமலே கூத்து ஆடுறவனுக்கு சிவவேஷம் கட்டியிருப்பான், ஆனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் சிவன் இல்லை, கந்தப்பேன் முனியப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் பார்க்கக்கூடிய, வேடிக்கை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஆஹா சிவன் வந்துக்கிறாரு, பார்வதி வந்துக்கிறாங்கன்னு மயங்குற மாதிரி நாமளும் இந்த உலகத்தில் மயங்கிட்டு இருக்கோம். யாருக்காகவும் நாம் வரலை, யாரும் நமக்காகவும் வரலை. நமக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கான் இறைவன், உன்னால் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்ய முடியும்னு நமக்கு ஒரு பணியை கொடுத்துருக்குறான். அந்த பணியை, அந்த வேலையை நம்ம போகிறதுக்குள்ளே சிறப்பாக செஞ்சுட்டு, நீ சொன்ன வேலையை நான் சிறப்பாக முடிச்சுட்டேன்னு நம்ம ஐயா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகிற மாதிரி இறைவன்கிட்ட நாம் உத்தரவு வாங்கிட்டு போகக்கூடிய பக்குவம் இந்த மனசுக்கு நமக்கு வந்து ஆகணும். சரிங்களா? அதுக்கு வெளியே வேடிக்கை பார்த்தா அது கிடைக்குமான வாய்ப்பே கிடையாது. எப்போவுமே நாம் உள்முகமாக நாம் திரும்பி பார்க்க கற்றுக்கணும். அதுக்கு